ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. ஒரு நாள் கோயம்புத்தூர்ல நானும் தம்பி கிருஷ்ணாவும் காலைல ஏதாவது சாப்பிடுவோமே அப்படின்னு கிளம்பி போனோம். எந்த கடையுமே இல்ல. என்னடா இது, எந்த கடையுமே இல்லே அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு போய்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு கம்பங்கூழ் கடையை பார்த்தேன். ஆஹா அற்புதம் ஐயா அப்படின்னு வண்டி அங்க நிறுத்தணும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம தம்பி கிருஷ்ணா கம்பங்கூழ கண்ணா கூட பார்த்தது இல்லையா. இதான் முதல் முறையா. ஒருவேளை வெளிநாட்டு வினோதங்களையே சாப்பிட்டு போலையோ இருக்கும். இவரு மட்டும் இல்ல, இவரை மாதிரி பல பேர் நம்ம ஊர் பாரம்பரிய உணவுகளை பத்தி தெரியாமே இருக்காங்க. இவங்களாம் பிடிச்சி வெளுவலும் வெளுத்தா என்ன. அம்மா பசி போக குதூகலிக்க 2 கம்பங்கூழ கொடுங்க அப்படின்னு அம்மா அழகா தயார் செஞ்சு கூழ் 2 கொடுத்தாங்க. முதல்ல தம்பி கிருஷ்ணா தான் வாங்கி குடிச்சா போல. அதை பார்த்தோன்னே இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. பார், முதல் முறையாக தமிழ் பாரம்பரிய உணவை குடிக்கும் நம் தமிழ் குடிமகனை பார் அப்படின்னு. தம்பி நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு ஜல்லிக்கட்டுல துள்ளிக்கிட்டு போற காலை மாதிரி மண்டே ஆட்டினா போல. கூடவே கொத்த வராங்காவத்துல கொக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டு ஆஹா என்ன ஒரு சுவை அப்படின்னு அவர் சொல்லாமலே நமக்கு புரிஞ்சுது. நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லைங்க. எனக்கு பிடித்த உணவுகள்லே மிக முதன்மையானது இந்த கம்பங்கூழ் அப்படின்னு சொல்லலாம். கம்பங்கூழை பார்த்துட்டாலே காட்டு யானை கரும்பு காட்டுக்குள்ள போன மாதிரி நமக்கு ஒரு உற்சாகம் பிறந்துரும். பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பிடுற உயர் ரக உணவுகள் தரும் சுவையை விட இந்த எளிமையான கம்பங்கூழ் கொடுக்குற சுவை இருக்குல்ல, அது வேற மாதிரி. நான் ரசிச்சு சாப்பிட்டனோ இல்லையோ, நம்ம தம்பி கிருஷ்ணா மனநிறைவோட மகிழ்ச்சியா சாப்பிட்டா போல. நம்ம தம்பிக்கு கம்பங்கூழ கணக்கச்சிதமா அறிமுகப்படுத்திய பெருமை அடியணியை சேரும். நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி சிறு வியாபாரம் பண்ணவங்களோட மனசெல்லாம் வெள்ளந்தியா இருக்கும். நாங்கெல்லாம் சோள சாப்பாடு இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்கிறேங்க. அரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டது இல்லை. ஒரு வயசுக்கு மீறினுங்கிட்ட நாங்கள் அரி சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். என்ன ஒரு வெள்ளந்தியான பேச்சு இல்ல. இவங்க இதை சொன்னதுல இருந்து நாமெல்லாம் ஒரு காலத்து வரை தானிய வகைகளை மட்டுமே சாப்பிட்டு இருந்தோம். அரிசி வகைலாம் கிடையாது. இவங்களை விடுங்க, இவங்க அம்மாவை பாருங்க, சிவப்பு சட்டில சிவகாமி தேவி மாதிரி இருக்காங்கல்ல. எப்படிமா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு, நானும் அரிசி வகைலாம் சாப்பிட்டது இல்லப்பா, ஒரே தானிய வகைகள் தான் அப்படின்னாங்க. அப்போ தானிய வகைகள்லாம் சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் போல இருக்குது. என்ன நான் சொல்றது, மா இந்த வயசு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க, முதல்ல வீட்டுல போய் சுத்தி போடுங்க அப்படின்னு முதல்ல சொன்னேன். என் கண்ணே பட்டிருக்கும். நானே வந்து சுத்தி போறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு நான் சுத்தி போட போனேன். நான் சுத்தி போட போனோம்னா தாயா இருந்தவங்க குழந்தையா மாயிட்டாங்க. அப்புறம் நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா உடனடியா போய் சுத்தி போடுங்கப்பா. குடிச்ச கம்பங்களுக்கு காசு கொடுத்தாரு நம்ம கிருஷ்ணா. பொறவா அந்த பாட்டியம்மா நமக்கு வணக்கத்தையும் சொல்லி நம்மள வாழ்த்தியும் அனுப்பிச்சு வச்சாங்க. போறதுக்கு முன்னாடி இன்னும் 2 குவளை கம்பங்களை குடிச்சு தான் நான் போனேன்.